அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். தர்மபுரி மாவட்டம் வட மாவட்டத்துல முக்கியமான ஒரு மாவட்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க தர்மபுரி மாவட்டம் கொங்கு மண்டலத்தோட சேர்ந்த மாவட்டம்னு. அப்படி கிடையாது. பழக்க வழக்கத்திலையும் ஸ்ட்ரக்சர்லயும் அது வட மாவட்டத்துக்குள்ளதான் வருது. ஸோ இந்த தர்மபுரி மாவட்டத்துல வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தர்மபுரி, பாலக்கோடு, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம். ஸோ இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமா தான் இது இருக்கு. கேஸ்ட் இஷ்யூஸ், சமூக வன்கொடுமைகள், இது மாதிரியான பல இஷ்யூஸ் இந்த மாவட்டத்தோட முக்கிய பிரச்சனையா இருக்கு. ரவுண்ட் 1 சர்வேல நம்ம தர்மபுரியோட கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்திருந்தோம். அப்ப பாமக ஏ, பி அப்படின்னு 2 ஆப்ஷன் வச்சு நம்ம எடுத்தோம். ஏன்னா அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க, இப்பவும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. பட் இப்ப அதுல சில சேஞ்சஸ் வந்திருக்கு. அதை நம்ம சாம்பிள்ஸ் ஒன்று ஒன்னா பார்க்கும்போது உங்களுக்கே அது புரியும். ஸோ தர்மபுரி மாவட்டம் கேஸ்ட் அடிப்படையில பிரிஞ்சிருக்கு. 2வது சர்வேல நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு கள நிலவரம் தான் இருக்கு. ஆனா இது சரியாகுமா அப்படின்றது $1,000,000 கொஸ்டின் தான். இன்னமுமே மக்கள் அந்த மாதிரியான ஒரு ஓட்டிங் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்றாங்க. நிறைய இடங்கள்ல சில சேஞ்சஸ் வந்திருக்கு. சீட் ஷேர்லயும் சேஞ்ச் இருக்கு. சரி, இப்ப நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வரையா சாம்பிள்ஸை பார்க்க ஆரம்பிச்சலாம். தென் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். முதல் சட்டமன்ற தொகுதி தர்மபுரி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில 770 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 381, ஏடிஎம்கே 285, டிஎம்கே 91, அதர்ஸ் 13. ஸோ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது பாமக டாமினேட் பண்ற தொகுதியா இருந்தது. இப்போ அன்புமணி ஃபிராக்ஷன் அதிமுக கூட போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஓட்டை ஆட் பண்ணி தான் இங்க எழுதியிருக்கேன். முன்னாடி பிரிச்சு போட்டிருந்தேன். ரவுண்ட் 1 சர்வேல நீங்க பார்த்தாலே தெரியும். அன்புமணி ஏ ஃபிராக்ஷன் அப்படின்னு போட்டிருப்பேன். ராமதாஸ் அவர்கள் பி ஃபிராக்ஷன் அப்படின்னு போட்டிருப்பேன். இப்போ அன்புமணி அவர்கள் போய் அதிமுக கூட சேர்ந்துட்டாரு. அதனால அவரோட ஓட்டை அங்க ஆட் பண்ணிட்டேன். அண்ட் ராமதாஸ் அவர்கள் இன்னும் எங்கேயும் போல. அதனால அவரோட ஓட்டு அதர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி அவருக்கு கம்மியான சப்போர்ட் தான் இருக்கு. இங்க டிவிக்கு 49% வாக்குகளை பெற்று 2வது முறையை லீட் பண்ணுது. ரவுண்ட் 1 சர்வேலையும் இந்த தொகுதியில தாவேகா தான் முன்னிலை பெற்றது. இப்பவும் இங்க தாவேகா தான் லீடிங்ல இருக்கு. ஏடிஎம்கே 37% வாக்குகளை பெறுது. டிஎம்கேக்கு 12% வாக்குகள் கிடைக்குது. அதர்ஸ்க்கு 2% கிடைக்குது. என்ன டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வேக்கும் இப்ப எடுக்கப்பட்ட இந்த சர்வேக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வாக்குகள் உயர்ந்திருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 16% வாக்குகள் உயர்ந்திருக்கு. அண்ட் ஏடிஎம்கேக்கு 3% குறைஞ்சிருக்கு. டிஎம்கேக்கு 6% உயர்ந்திருக்கு. அதர்ஸ்க்கு 19% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இந்த 19% இதுல ஐயா ராமதாஸ் அவர்களோட ஓட்டு தான் அதிகமா இருக்கு. அவர் மேல இருந்த டிராக்ஷன் இப்ப போயிடுச்சு. அந்த வன்னிய வாக்காளர்கள் தான் கொஞ்சம் அவர் சைடு இருந்தாங்க. அவங்களும் இப்ப வெளியேற மாதிரி தான் இருக்கு. அதுல இருந்து தாவேகாவுக்கு நல்லாவே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுது. திமுகவுக்கும் ஒரு செட் ஆஃப் வன்னியர்கள் ஆதரிக்கிறாங்க. இன்னொரு மித்து என்னன்னா, இது ஒரு நரேட்டிவா செட் பண்ணப்பட்டது. மித்துன்னு கூட சொல்ல முடியாது. வன்னியர்கள் பாமகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் அது உண்மை கிடையாது. களத்துல அதை நம்ம பார்த்துட்டோம். அதிமுக எதிர்ப்பு மனநிலையிலையும் 1/3 வன்னியர்கள் இருக்காங்க. அவங்க முக்கால்வாசி தாவேகாவுக்கும் கொஞ்சம் திமுகவுக்கும் போறாங்க. அதை தான் இங்க நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது போலரைசேஷன் வர்ற தொகுதி தான். ஸோ எஸ்சி எஸ்டிஸ் எல்லாருமே வன்னியர்களுக்கு எதிராக இங்க போலரைஸ் ஆகிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்னும் போது அவங்க பெரும்பாலும் தாவேகா சைடு வராங்க. 1/3 வன்னியர்கள் எஸ்பெஷலி மகளிரோட ஓட்ட தாவேகா அதிகமா எடுக்குது. அதனால இந்த 16% அப்படின்றது ஐயா ராமதாஸ் இருந்தார் இல்லையா, அவருடைய ஃபிராக்ஷன் எடுத்த ஓட்ல இருந்து தான் இப்ப தாவேகாக்கு வருது. ஸோ அவருடைய கிரெடிபிலிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல ஒரு கொஞ்சம் சிம்பத்தி ஓட்டு இருந்தது, ஆனா இப்போ அது இல்லை. ஸோ தாவேகா நிச்சயமா தர்மபுரியில ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் மார்ஜின்ல ஜெயிச்சிடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்த தொகுதி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில வெற்றி பெற்றவர் அமைச்சரா இருந்தார், முன்னாள் அமைச்சர், அதிமுகவை சேர்ந்தவர். இங்க ஏடிஎம்கே 401, டிஎம்கே 381, டிவிகே 374, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 34% வாக்குகளை பெற்று லீட் பண்ணுது. டிஎம்கே 32%, டிவிகே 31%, அதர்ஸ் 3%. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல தாவேகா இங்க 2வது வந்துச்சு, இப்ப 3வது போயிருக்கு. என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு 15% குறைஞ்சிருக்கு. பாமக ஓட்டு ஆட் பண்ணியுமே காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி இங்க ஒர்க் ஆகல. அதுதான் நிறைய பேர் நினைப்பீங்க, இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு 10% இருக்கு ஓட்டு, இன்னொரு கட்சிக்கு 30% ஓட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் கூட்டணி சேர்ந்தா 40 ஆயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. அதுல ஃபுல்லா ஓட்டுலாம் டிரான்ஸ்பர் ஆகாது. அந்த 10% வருதுல ஒரு கட்சி, அந்த கட்சிக்கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5-6% தான் டிரான்ஸ்பர் ஆகும். அதுக்கு மேல டிரான்ஸ்பர் ஆகுறதுலாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும். ஸோ கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகல பாலக்கோடுல. அதனாலதான் பாமகவோட ஓட்டு, அன்புமணி ஃபிராக்ஷன் அவருடைய ஓட்டை அதிமுக கூட சேர்த்தாலுமே எவ்வளவு குறையுதுன்னா 15% குறையுது. அண்ட் திமுகவுக்கு 21% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் அந்த 1 இயர் வாக்குகள் அதாவது பாமக கிட்ட இருந்து, அன்புமணி ஃபிராக்ஷன் அவர்கிட்ட இருந்து வர்ற வாக்குகள்ல
ஒரு பகுதி வந்து இங்க திமுகவுக்கே போற மாதிரி தான் இருக்கு. அண்ட் தாவேகாவுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. 31% தான் முன்னாடி எடுத்திருந்தது, இப்போ 31% தான் எடுத்திருக்கு. அண்ட் அதர்ஸ்க்கு 6% குறைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது கிளியரா தெரியுது ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகா தன்னோட ஓட்டை ஹோல்டு பண்ணுது. இதுக்கு மேல தாவேகாவால இன்க்ரீஸ் பண்ண முடியல ஓட்டைங்க. மேபி கிரவுண்ட் ஒர்க் ஆர்கனைசேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இங்க ஓட்டை எடுக்க முடியும். மேக்ஸிமம் 40 போகலாம். டிஎம்கே இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டிஎம்கே கொஞ்சம் தன்னுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கிரவுண்ட்ல. அண்ட் அதிமுக ஸ்டில் இங்க லீடிங்ல தான் இருக்கு. அதிமுக வெற்றி பெற ஒரு தொகுதியா தான் இதை நான் பாக்குறேன். அந்த மார்ஜின் தான் எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தேடப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இப்போதைக்கு ஸ்லைட் எட்ஜில் தான் இங்க அதிமுக லீடிங்ல இருக்கு. ஸோ திமுக ஒரு வேளை மறுபடியும் 3வது வந்துச்சுன்னா தாவேகா இங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில இப்போதைக்கு அதிமுக லீடிங்ல இருக்கு. அடுத்த சட்டமன்ற தொகுதி அரூர் சட்டமன்ற தொகுதி. இது ரிசர்வ்டு தொகுதி. 895 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 450, ஏடிஎம்கே 350, டிஎம்கே 78, அதர்ஸ் 17. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50% வாக்குகளை பெற்று ஒரு ஸ்ட்ராங் லீடு இந்த தொகுதியில கொடுக்குது. ஏடிஎம்கே 39% வாக்குகளை பெற்று 2வது இடத்துலையும், டிஎம்கே 9% வாக்குகளை பெற்று டெபாசிட் இழந்து 3வது இடத்துலையும், அதர்ஸ் 2% வாக்குகளையும் பெறாங்க. தாவேகாவுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. முன்னாடி எடுத்த அந்த 50% இப்போ ஹோல்டு பண்ணுது. ஏடிஎம்கேக்கு 11% வாக்குகள் உயர்ந்திருக்கு. டிஎம்கேக்கு 9% குறைஞ்சிருக்கு. அதர்ஸ்க்கு 2% குறைஞ்சிருக்கு. அரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவும் போலரைசேஷன் வர்ற தொகுதி தான். ஏன்னா இங்க பார்லிமெண்ட்லேயே போலரைசேஷன் வரும். உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், வாட் எவர் என்ன போலிங் எலெக்ஷன் வந்தாலுமே இங்க போலரைசேஷன் தான் வந்து ஹெவியா இருக்கும். ஸோ எஸ்சி எஸ்டிஸ் அவங்களாம் ஒரு பக்கமும், வன்னியர்கள் ஒரு பக்கமும் போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்சால்டேஷன் இங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கேவிஜி அதிமுக சைடு தான் இருப்பாங்க. ஸோ இங்க வந்து தாவேகா காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா நிக்குது. அண்ட் 1/3 வன்னியர்கள் ஓட்டையும் எடுக்குது. அனைத்து சமுதாய வாக்குகளையும் எடுக்குது. அதனால தாவேகாவுக்கு இங்க இயல்பாவே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதனால அரூர் தொகுதியில நிச்சயமா தாவேகா கேண்டிடேட் வெற்றி பெற்றுடுவாங்க. திமுக இங்க டெபாசிட் இருக்கும். திமுகன்னா இங்க விசிகா கூட நிக்கலாம். அவங்க கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிக்கலாம். ஸோ யார் நின்னாலும் அவங்களுக்கு இங்க ஹோப் இல்லை. ஏன்னா தாவேகா சைடு அந்த ஓட்டுலாம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. அதிமுக பாமக கூட்டணியில இருக்கிறதுனால இந்த 39-40 கிட்ட வருது. இல்லைன்னா இவங்க 3வது தான் போவாங்க. அடுத்த சட்டமன்ற தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி. 730 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க ஏடிஎம்கே 333, டிவிகே 276, டிஎம்கே 100, அதர்ஸ் 21. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 46% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிவிகே 37% வாக்குகளை பெற்று 2வது இடத்துல லீடிங்ல இருக்கு. அண்ட் டிஎம்கே 14% வாக்குகளை பெறுது. அதர்ஸ் 3% வாக்குகளை வந்து வாங்குறாங்க. ஏடிஎம்கேக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிகேக்கு 19% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஎம்கேக்கு 9% குறைஞ்சிருக்கு. அதர்ஸ்க்கு 13% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 13% யாரோடதுன்னா ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கட்சியோட ஓட்டு தான் அங்க போகுது. ஏன்னா அவருக்கான அந்த ஆதரவு வளையம் குறையுது. ஸோ அவர் எடுத்த அந்த ஓட்டுலாம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல எடுத்த ஓட்டுலாம் இப்போ ரிவர்ஸ் ஆகி மற்ற கட்சிகளுக்கு போயிட்டு இருக்கு. அதுல தாவேகா அதிகபட்சமா 19% இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. பாப்பிரெட்டிப்பட்டியில தாவேகா 4வது போச்சு. இப்போ வந்து 2வது வந்திருக்கு. ஸோ இன்னும் அந்த டிராக்ஷன் இப்படியே இருந்துச்சுன்னா தாவேகா இந்த தொகுதியில வெற்றி பெற அளவுக்கு வந்துடும். இங்கேயும் போலரைசேஷன் நடக்கும். ஸோ இந்த போலரைசேஷன்ல தாவேகா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றதுதான் இங்க கேள்வியே. பாப்பிரெட்டிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா என்ன தேர்தலும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ போலரைசேஷன் வந்துடும். அது பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன், இது சீஃப் மினிஸ்டருக்கான எலெக்ஷன், அந்த மாதிரிலாம் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்காது. கம்யூனிட்டி தான் இங்க பிளே ஆகுது. வன்னியர்கள் வெர்சஸ் அதர்ஸ் தான் போகும். ஸோ அதர்ஸ்ல எல்லாரும் ஒன்னா ஒரு கட்சி சைடு சேருவாங்க, வன்னியர்கள் ஒரு சைடு சேருவாங்க. அந்த மாதிரியான ஒரு களம் இருந்தது இதுக்கு முன்னாடி. தாவேகா வந்ததுக்கு அப்புறம் காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா, ரிலிஜியஸ் நியூட்ரல் பார்ட்டியா இது இருக்கிறதுனால, அனைத்து சமுதாயத்துக்கான கட்சியா களத்துல நிக்கிறதுனால தாவேகா வந்து இந்த எல்லா கம்யூனிட்டியோட ஓட்டையும் எடுக்குது. போலரைசேஷனை உடைக்குது இங்க பாப்பிரெட்டிப்பட்டியில. அப்படி போலரைசேஷனை உடைச்சாதான் 30% மேல வர முடியும். அதே மாதிரி தாவேகா 30% மேலே வந்துருச்சு. ஸோ இன்னும் இந்த டிராக்ஷன் இப்படியே இருந்துச்சுன்னா தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கும். பட் அசான் டேட் இங்க வந்து அதிமுக கூட்டணி தான் முன்னிலையில இருக்கு. 46% எடுத்து லீடிங்ல இருக்காங்க ரேஸ்ல. அண்ட் திமுக 14% எடுத்திருக்கு. திமுக இன்னும் கீழே போச்சு, ஒரு 10% கீழே போயிடுச்சுன்னா தாவேகா இங்க மேல வந்து ஜெயிச்சிரும். ஸோ இதையும் நம்ம கேண்டிடேட்ஸரை வச்சுதான் சொல்ல முடியும். இப்போதைக்கு தாவேகாவுக்கு பாப்பிரெட்டிப்பட்டியில வெற்றி வாய்ப்பு இல்லை. இங்க அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த தொகுதி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி, கடைசி தொகுதி. ஆக்சுவலா இந்த தொகுதியினுடைய பேர் இருக்குல்ல பெண்ணாகரம், இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு. பெண்ணாகரம் அப்படின்னா பொன் பிளஸ் ஏர் பிளஸ் அகரம்.
பொன்னால் செய்யப்பட்ட ஏற்கலப்பையை வச்சு உழுது விவசாயம் பண்ற ஒரு குடி அங்க வாழ்ந்தாங்க அப்படின்றது வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. அதுதான் நாளடைவுல பெண்ணகரம் அப்படின்னு இந்த ஊரோட பேர் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது சும்மா நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு இது தெரிஞ்சது. ஹிஸ்டரியை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த தொகுதியில ஏடிஎம்கே 201, டிவிகே 171, டிஎம்கே 99, அதர்ஸ் 10. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 41% வாக்குகளை பெறுது, டிவிகே 36% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 20%, அதர்ஸ் 3%. பெண்ணகரத்தை பொறுத்த வரைக்கும் பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சி தான். பல எலெக்ஷன்ஸ்ல 2வது வந்திருக்கு. ஒரு தடவை அவங்க தனிச்சு முதல் தேர்தல் நிற்கும் போது வெற்றியை பெற்ற தொகுதி இது. ஸோ இங்க அதிமுக அண்ட் பாமக கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுது. அது இந்த டிஃபரன்ஸ் சொன்னனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிவிகேக்கு இங்க வந்து பாமக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையும் ஒன்னா எடுக்குது. நாம் தமிழரை டெசிமேட் பண்ணுது இந்த தொகுதியில. அண்ட் திமுகவுக்கு வாக்களிக்கிற SC/ST சமுதாய வாக்குகள் 2/3 வந்து தாவேக்கா இங்க எடுக்குது. அப்படி எடுத்தாதான் 2வது இடம் வர முடியும். அதனாலதான் வருது. டிஃபரன்ஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேக்கும் செகண்ட் ரவுண்ட் சர்வேக்கும் இடையிலான அந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதான் கெமிஸ்ட்ரி. அந்த வாக்குகள் சேர்ந்து அது கூடுதலா 1% வருது இல்லையா, அது கெமிஸ்ட்ரி. அண்ட் டிவிகேக்கு 13% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 9%, அதர்ஸ் 23% குறையுது. அது வந்து ஐயா அவர்களுடைய ஓட்டு தான். ஸோ அதுல தாவேகா வந்து பெருமளவுக்கு வாக்குகளை எடுக்குது. அண்ட் திமுகவுக்கு போற ஓட்டுகளையும் வந்து மடைமாற்றி எடுக்குது தாவேகா. ஸோ இங்க தாவேகா வந்து 2வது இடத்துக்கு வருது. ஸோ இங்க திமுக கூட்டணி தான் ஸ்பாய்லரா 20% வாக்குகளை வச்சிருக்காங்க. அவங்க 15 கீழே போயிட்டாங்கன்னா தாவேகா இந்த தொகுதியில ஜெயிச்சிரும். அப்படி இல்லைன்னா இங்க அதிமுக பாமக கூட்டணி தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அசாண்டேட் அதிமுக பாமக கூட்டணிக்கு தான் இங்க வந்து வெற்றி வாய்ப்பு இருப்பதா நான் பாக்குறேன். போலரைசேஷன் ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா, திமுக 15% கீழே போச்சுன்னா இங்க தாவேகா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இந்த தருமபுரி மாவட்டத்துல வர 5 சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரம் இப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. போலரைசேஷன் நிச்சயமா வரும், பெரிய அளவுல இருக்கும். கம்யூனிட்டி வைஸ் மக்கள் வந்து அணி திரளுவாங்க. அந்த அணி திரள்றதை தாண்டி தாவேக்கா காசு நியூட்ரலா நின்று ஓட்டு எடுக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி அரூர் சட்டமன்ற தொகுதி. அங்க கண்டிப்பா ஜெயிச்சிரும். தருமபுரியில வாக்குகள் பிரியும். திமுக அண்ட் அதிமுக பிரிப்பாங்க பயங்கரமா ஓட்டு. கம்யூனிட்டி வைஸ் போலரைசேஷன் நடக்கும். அப்போ தாவேக்கா கிட்டத்தட்ட 30% எடுத்தாலே தருமபுரியில ஜெயிச்சலாம். நான் அங்கே 50 கிட்ட போயிடுச்சு. ஸோ அப்போ வன்னியர்களே ஒரு செக்ஷன் தாவேக்காவை விரும்புறாங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரியுது. நான் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியோட கருத்து கணிப்பு வீடியோ போட்டிருப்பேன். அதுல இதை பத்தி சொல்லியிருப்பேன். நிறைய வன்னியர் வீடுகள்ல தாவேக்கா கொடியெல்லாம் ஏற்றி இருந்தாங்க. நம்ம சர்வே பண்ணும்போது அதெல்லாம் பார்த்தோம். அந்த போட்டோஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஏன் இதுல இந்த கேஸ்ட் எல்லாம் சொல்றேன்னா, இதை சொல்லாம நம்ம கடந்து போக முடியாது. அதனாலதான் நான் வந்து இந்த சமூகங்கள் எல்லாம் பேரை சொல்றேனேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பா நினைக்காதீங்க. இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணதான் உங்களுக்கு புரியும். நம்ம சும்மா பர்சன்டேஜ் வந்து ஸ்விங் இப்படி வருது, பர்சன்ட் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அது முழுமையா சொல்லணுன்றதுக்காக தான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை விட இன்னும் டீட்டெயில்டா பேசலாம். பட் அது பேசினா சரியா இருக்காது. அதனாலதான் நான் வந்து வெறும் அந்த பேரை மட்டும் சொல்லி இதை வந்து கடந்து போயிட்டேன். அடுத்து தர்மபுரி மாவட்டத்துல வருகின்ற இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி 3 தொகுதிகள்ல முன்னிலை வகிக்குது. தாவேக்கா 2 தொகுதியில லீடிங்ல இருக்கு. டிஎம்கே 0, அதர் 0. ஏடிஎம்கேக்கு 1 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது முன்னாடி பாமக லீட் பண்ண பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில பாமக அப்போ ஓட்டு ஸ்பிளிட் ஆயிடுச்சு. எல்லாருமே 20-20ன்னு வந்தாங்க. தாவேக்கெல்லாம் ஒரு 2வது இடத்துல இருந்துச்சு. அப்படிதான் ஸ்பிளிட் ஆச்சு. இப்போ ஒரு அளவுக்கு கூட்டணி எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் பாமகவோட ஓட்டு அதிமுக கூட சேரும்போது அவங்களுக்கு அங்க வெற்றி வாய்ப்பு வருது. அண்ட் அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை இந்த தொகுதியில பாமக ஜெயிக்கல அப்படின்னா இங்க அதிமுக தான் வரும் பெண்ணகரம் தொகுதியில அப்படின்னு. அதுதான் இங்க நடந்திருக்கு. அந்த ஒரு சீட் வந்து அதிமுக கூட்டணியில் தான் போய் சேர்ந்திருக்கு. அண்ட் தாவேக்காவுக்கு 2 சீட்டு எந்த சேஞ்சும் இல்லை. கடந்த முறை தர்மபுரியில தாவேக்கா லீட் பண்ணிச்சு, இப்பவும் அங்கதான் லீடிங்ல இருக்கு. அரூர்ல லீட் பண்ணிச்சு, இப்பவும் அரூர்ல தாவேக்கா தான் லீடிங்ல இருக்கு. ஸோ இங்க எந்த சேஞ்சுமே நடக்கல. டிஎம்கே 0, ஏன்னா அவங்களுக்கு ஓட்டே கன்வெர்ட் ஆகல, சீட்டா மாறல ஓட்டு. அதே மாதிரி அதர்ஸ்க்கும் இதான் இருக்கு. இன்னொன்னு, இப்ப இந்த ஓட் ஷேரை பாத்தீங்கன்னா உங்க நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வரலாம். தாவேக்கா 41%, ஏடிஎம்கே 39%, டிஎம்கே 17%, அதர்ஸ் 3%. 39% எடுத்து 3 சீட் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்கும். அதான் கெமிஸ்ட்ரின்றது. பாமக அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருந்துற கூட்டணியா தான் இருக்கு. கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் ஆகுது. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில அந்த பெண்ணகரம் தொகுதியை வந்து அதிமுக கூட்டணி வந்து கைப்பற்றுறாங்க. ஆனா தாவேக்கா தனி கட்சியா நின்று போலரைசேஷனோட போராடி இந்த 2 சீட்டு கைப்பற்றுறது இந்த மாவட்டத்துல. அது வந்து பெரிய விஷயம் தான். போலரைசேஷனுக்குள்ள தனிச்சு போய் வெற்றி பெறது சாதாரண விஷயம் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, ஏன் எம்ஜிஆரே பண்ணாத விஷயம் இது. போலரைசேஷனுக்குள்ள அவங்க தனிச்சுலாம் போகவே மாட்டாங்க.
பட் அதை பண்ணி தருமபுரியிலையும் இந்த அரூர்லயும் சீட்டை கன்வெர்ட் பண்ணுது தாவேகா. அதிமுக ஒருவேளை பாமக கூட்டணியை விட்டு வெளியேறி தனிச்சு இங்க போட்டிடுச்சு அப்படின்னா நிறைய இடங்கள்ல 3வது நாளா அது வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு கட்சிக்கு ரெட்டலைக்கான ஓட்டு தான் இருக்கே தவிர வெற்றி பெறதுக்கான அதுக்கு மேற்பட்ட 20% மேற்பட்ட ஓட்டு அவங்க கிட்ட இல்ல. அதுக்காக தான் அந்த கூட்டணியை சேர்த்திருக்காங்க. 30% அந்த கூட்டணி உறுதியா எடுக்கும். அதிமுக அண்ட் பாமக பாஜக கூட்டணி. தாவேகாவுக்கு 40% ஸ்டேச்சர் அதிகமா இருக்கு. இல்லைன்னா டைட்ல வந்து அந்த ஓட்ஸா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே 17% வாக்குகளை எடுக்குது. இதுக்கு கீழே டிஎம்கே குறைஞ்சதுன்னா தாவேகாவோட சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பெண்ணகரத்துல தாவேகா ஜெயிச்சிடும். ஆனா திமுக இதுக்கு கீழே குறையாதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதிகபட்ச வாக்கா நான் திமுக கொடுத்துருக்கேன். தாவேகாவுக்கு குறைஞ்சபட்ச வாக்கா 41 கொடுத்துருக்கேன். அதிமுகவுக்கும் அதிகபட்சமா 39 கொடுத்துருக்கேன். ஏன்னா தாவேகாவுக்கும் மிஷினரி இல்லை. அந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் மனசுல வச்சுதான் தாவேகாவுக்கு குறைஞ்சபட்ச தொகுதிகளா 2 சீட்டும் குறைஞ்சபட்ச ஓட்சாரா 41 கொடுத்துருக்கேன். என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது தாவேகா 10% வாக்குகளை உயர்த்துது. ஏடிஎம்கேக்கு 1% குறைஞ்சிருக்கு. டிஎம்கேக்கு 5% அதிகமாயிருக்கு. அண்ட் அதர்ஸ்க்கு 14% குறைஞ்சிருக்கு. இந்த 14% யாரோடது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ராமதாஸ் அவர்கள் ஃபர்ஸ்ட் சர்வேல அவர் நிறைய இடத்துல நல்ல ஓட்டு எடுத்தார். தர்மபுரி, பெண்ணகரம், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி இங்கெல்லாம் நல்ல ஓட்டு எடுத்தாரு. பட் இப்போ அவர் மேல இருக்கிற கிரெடிபிலிட்டி அவருடைய ஓட்டர்ஸ்க்கே குறைஞ்சிருச்சு. மேபி அவங்க அன்புமணி ஃபிராக்ஷனுக்கே திரும்ப போயிடலாம். அதிமுக பாமக கூட்டணிக்கு தாவேகாவுக்கும் வரலாம் அண்ட் திமுகவுக்கும் கொஞ்சம் பேர் போகலாம். ஸோ அந்த ஓட்டு ஸ்விங் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால அதுல இருந்து கொஞ்சம் ஓட்டு வந்து திமுக சைடு வருது. ஸோ இங்க லாசஸ் வந்து அதர்ஸ் கிட்ட தான் இருக்கு. அண்ட் கெய்னிங் மூமெண்டம் யார் அதிகமா கெயின் பண்றா அப்படின்னு பார்க்கும்போது தாவேகா தான் 10% வாக்குகளை வந்து கெயின் பண்ணுது. பட் அதுக்கான சீட்டு கன்வெர்ட் ஆகல. 10% ஒரு கட்சி லீட் எடுக்குதுன்னா கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணும் இந்த மாவட்டத்தை. ஏன் ஸ்வீப் பண்ண முடியலன்னா போலரைசேஷன் ஹெவியா இருக்கு. போலரைசேஷனை உடைச்சு தாவேகா இங்க ஜெயிக்குது. அந்த 2 சீட்டை மட்டும்தான் ஜெயிக்குது. ஸோ மற்ற இடங்கள்ல ஒரு கடும் போட்டி தான் வருது. பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம்லாம் தாவேகா ஜெயிக்கணும்னா திமுக கூட்டணி 15% கீழே இந்த மாவட்டத்துல போகணும். அப்படி போனாதான் ஜெயிக்க முடியும். ஸோ இப்படிதான் இந்த தருமபுரி மாவட்டத்தோட கள நிலவரமானது இருக்கு. இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.